இந்திய விடுதலை பெண் போராளிகள்னு சொன்னாலே நம்மள பல பேருக்கு ஜான்சி ராணி தான் ஞாபகம் வரும். ஆனால் அவர் காலத்துக்கு முன்னாடியே ஆங்கிலேயரை எதிர்த்து வென்ற முதல் இந்திய பெண் அவர்தான் சிவகங்கையை ஆண்ட சிங்கப்பெண் வேலுநாச்சியார். 1730 ராமநாதபுரம் சமஸ்தானத்தை ஆண்ட விஜய ரகுநாத சேதுபதிக்கும் முத்தாத்தாள் நாச்சியார் அப்படின்றவங்களுக்கும் ஒரே மகளா பிறக்கிறாங்க. வாழ் சிலம்பம் வளரி போன்ற கலைகளை கற்றது மட்டுமல்லாமல் பல மொழிகள், அதாவது ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது, மலையாளம் போன்ற மொழிகளிலேயும் கற்று தேர்ந்தவர். இவருக்கு 1746 சிவகங்கை சமஸ்தானத்தை சேர்ந்த முத்து வடுகநாத தேவர் கூட கல்யாணம் ஆகுது. இவங்களுக்கு வெள்ளாச்சி நாச்சியார் அப்படின்ற ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது. 1772 பிரிட்டிஷும் ஆற்காடு நவாபும் சேர்ந்து முத்து வடுகநாதர் வரி செலுத்த முடியாதுன்னு சொன்ன காரணத்தால் அவரை சூழ்ச்சி செஞ்சு காளையார் கோவில் அப்படின்ற இடத்துல அவரை கொண்டுடுறாங்க. இதை கேள்விப்பட்ட வேலுநாச்சியார் அவரோட குழந்தையோட திண்டுக்கல்ல இருக்க விருப்பாட்சிக்கு போயிட்டாங்க. அங்கே இருந்து 8 ஆண்டுகள் பெரிய படையை திரட்டி, அதில் முக்கியமாக பெண்கள் மட்டும் கொண்ட படையை உருவாக்கி மைசூர் அப்போ ஆண்டுகிட்டு இருந்த ஹைதர் அலியோ உதவியோட ஆங்கிலேயரை போர் புரிந்து சிவகங்கையை மீட்டெடுக்கிறாங்க.